தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓர் நற்செய்தி. மனதார அன்போடு கேட்டு மகிழுங்கள். இப்போ ஜெயலலிதா இருந்தார் அவர்கள். ஜெயலலிதாவுக்கு ஒரு மகள் இருக்காப்புல. அந்த மகள் பேர் தான் தீபா. இப்போ அந்த தீபா அரசியலுக்கு வர்றதாக 2 ஆண்டு காலமாக ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சிகளெல்லாம் தோற்கடித்தார்கள். ஏடிஎம்கே பார்ட்டியை கூட தோற்கடிச்சிட்டாங்க. தற்சமயம் இப்போ அந்த அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க, சசிகலாமாவையும் கூப்பிட்டுருக்காப்புல, ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டாச்சு, எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இல்லை, அந்த அம்மா மட்டும் ஏன் கூப்பிடாத இருந்தாங்கன்னு தான் எனக்கு ஒரு மன வருத்தமாக தெரியுதுங்க. அந்த அம்மா வந்துருச்சு. இப்போ அந்த அம்மா ஒரு தனி கட்சியாக ஆரம்பிக்கிறத விட பிளான் போட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஹேண்டு டெல்லி லெவலில் பிஜேபி கடையில் இருக்குது. அந்த அம்மா புரு பண்ணுறதுக்கு நரம்பணு பரிசோதனை செய்யறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்குது. இவங்க இல்லைன்னு அடிக்க போகிறது, காரம் அடக்கிறது, கல் அடிக்கிறது, இந்த துரோகமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா ஏடிஎம்கில் இணைஞ்சி பிரச்சாரம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த அம்மா ஒன்று சொல்லியிருக்குதுங்க, எங்கள் அம்மா எனக்கு பதவி எதுவுமே வேண்டாம், எங்கள் அம்மா புகழ் வளரணும், அதுக்காக நான் பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சார பிரிவுக்கு வந்திருக்குது. இப்போ தமிழ்நாடு முழுசு கலக்க போகுது. இந்த கலக்கும் போது என்ன நடக்குமோ நமக்கே தெரியாது. மக்களே, இந்த கூஜா தூக்குற பகனெல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா கடைசியில் அங்கே தீபாவுக்கு ஒரு எதிர்காலம் நல்ல சான்ஸாக இருக்குது. அந்த அம்மா பேசுறது அருமையாக பேசுது. ஜெயலலிதா அம்மா பேசுறத விட அருமையாக பேசுதுங்க. நான் ஆரம்பத்தில் இருந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். தீபாவை பற்றி காலேஜில் மசூரில் படிக்கிறதுல இருந்து அவங்கள ஆரம்பத்தில் பிறவியில் இருந்த இன்றைக்கு வரை அவங்களோட சரித்திரமே எனக்கு கையில் இருக்குதுங்க. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஜெயலலிதா அம்மா தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. என் மகள் என்று சொல்லவே இல்லை. கடைசி வரை உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க. சொத்துக்கள் இல்லாமல் உயிர் எழுதி வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. 2வது, இந்த மற்றவங்கெல்லாம் சொத்தை புடுங்க பார்க்குறாங்க கட்சிக்காரங்கெல்லாம். இப்போ கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா வரவழைச்சிட்டு ஒரு மாபெரும் புரட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. போக போக தெரியும். மக்களை, இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். இதை தொடர வேண்டும் என்று மீண்டும் நான் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். வணக்கம்.